வணக்கம் நண்பர்களே. நான் சிவகாளீஸ்வரன் பேசுறேன். இந்த பதிவுல நம்ம முழுமுதற் கடவுளான விநாயகரை பத்தி நம்ம பார்க்கலாம். விநாயகரை பத்தி சில வகையான ரகசிய குறிப்புகள் இதுல இருக்கு. இந்த பதிவுல தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. விநாயகர் அப்படிங்கிறவர் தந்திர சாஸ்திரத்தின் ஆதிகுருவாக போற்றப்படுகிறார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தந்திர சாஸ்திரத்துடைய டெபனிஷன் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு எளிமையா அதை புரிஞ்சிடும். தந்திர சாஸ்திரம் அப்படின்னா தந்திரமான வழிகளை பயன்படுத்தி சூழ்நிலைகளை தன்னுடைய வசமாக்கி நம்மளுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறது தந்திர சாஸ்திரத்தினுடைய டெபனிஷனா சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில இந்த விநாயகர் தான் பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு தந்திரமான வழியை பயன்படுத்தி ஒரு காரியத்தை செஞ்சு சாதிச்சிருக்காரு. இந்த கதை உங்களுக்கு தெரியும், இந்த பதிவுல சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு முறை கைலாயத்துல நாரதர் போறாரு, ஞான பழத்தை கொண்டு போறாரு. அங்க போயிட்டு அது சிவபெருமான்கிட்ட கொடுத்துடுறாரு. 2 கொடுத்துருந்தா இந்த கதை வந்திருக்காரு, இந்த பிரச்சனை இருந்திருக்காரு. அவர் கொடுத்தது ஒண்ணுதான். அந்த ஒரு பழத்தை வச்சுட்டு இந்த பழத்தை நான் உங்களுக்காக கொடுக்குறேன், உங்க பிள்ளைகள்ல யார் சிறந்தவங்களோ அதுல நீங்க அந்த பழத்தை நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நாரதர் சிவன் சொல்லிடுறாங்க. அது சிவன் என்ன இப்படி ஒரு புதிர் போட்டு அது நீயே ஒரு போட்டி வை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நாரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்தை சுத்தி வாங்க, யார் முதல்ல வர்றாங்களோ அவங்க இந்த பழத்தை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில இந்த முருகன் மயில் மேல கிளம்பி அவர் உலகத்தை சுத்த போயிட்டாரு. இவர் விநாயகர் ஒரு தந்திரமான ஒரு உபாயத்தை பயன்படுத்துறாரு. அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சபையில கேட்கிறாரு. நாரதர் ஆமா அப்படின்னா அம்மையப்பனை நான் சுத்தி பழத்தை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அவங்க அம்மா சிவனையும் பார்வதியும் சுத்தி அவங்க ஞான பழத்தை வாங்கிடுறாரு. இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு முருகன் வர்றாரு. முருகன் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா விநாயகர் ஞான பழத்தை கையில் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்னன்னு கேட்டுட்டு தந்திரமான வழியை பயன்படுத்தி இந்த மாதிரி பழத்தை வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் மறுபடியும் சொல்லல அப்படின்ட்டாங்க. உடனே அவர் கோவிச்சுட்டு போறாங்க. பழனி மலைக்கு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கு. அப்போ அவருக்கு ஞானப்பழம் வேணும், அதுக்கு ஒரு தந்திரமான வழியை அவர் உபாயமா கையாளுறாரு. அந்த சூழ்நிலையை தன்னுடையதாக்கி கொள்வதற்காக ஒரு கிரியேட் பண்றது, ஒரு பாதை வழிவகுக்கிற மாதிரி இந்த முதல்ல பயன்படுத்தினது விநாயகர் தான். அந்த அடிப்படையில தந்திர சாஸ்திரத்தின் ஆதிகுருவாக சொல்லப்படுகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவுல பதிகிறார். அதற்கு அடுத்தபடியா ஆவணி மாதம் வருகின்ற வளர்பிறை சதுர்த்தி திதியில் அஸ்த நட்சத்திரமும் கூடிய நாளில் விநாயகர் பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதான் நம்ம இன்றளவு கடைபிடிச்சுட்டு வந்திருக்கோம். அந்த அடிப்படையில இந்த அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது கன்னிராசியில வரக்கூடிய ஒரு முழுமையான நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கன்னிராசி அப்படிங்கிறது அதாவது புதனுடைய ராசியா சொல்லப்படுது. புதனுடைய ஆட்சி வீடாக சொல்லப்படுகின்ற ஒரு தன்மை. அதற்கப்புறமா புதனுடைய உச்சம் அங்கதான் ஏற்படுது, மூலத்திரிகோணம் ஏற்படுது. இந்த 3 வகையான தன்மையை அந்த புதனுடைய ராசி பிரதிபலிக்குது. இது எந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த புதன் அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவு விருத்திக்கும், அதுக்கப்புறமா எழுதுறது, நம்ம படிக்கிறது, நம்ம பேசுறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த புதன் தான் ஆளுமை பண்ணது. ஜாதக ரீதியா அனலைஸ் பண்ணும்போது புதன் தான் அந்த ஆட்சி பெறும் கிரகமாக எல்லா வகையான எழுத்துக்கும் பேச்சுக்கும் ஒரு கலைக்கும் இந்த புதன் தான் அறிவு விருத்திக்கு எல்லாத்துக்குமே புதன் தான் காரகத்துவத்துல வர்றாரு. அந்த அடிப்படையில இந்த புதன் உச்சமடையும் ராசியில இந்த அஸ்த நட்சத்திரத்துல கணபதி பிறந்ததுனால இவர் எந்த ஒரு கலை ஆரம்பிச்சாலும் விநாயகர் இல்லாம ஆரம்பிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை நம்ம நடைமுறையில வழக்கத்துல வச்சிருக்கோம். இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்தபடியா இந்த கன்னிராசி அப்படிங்கிறது இந்த ஜோதிட சாஸ்திர ரீதியா வர என்னன்னு பாத்தீங்கன்னா, கன்னிராசியை ஜோதிட சாஸ்திர ரீதியா அனலைஸ் பண்ணும்போது அது தென்மேற்கு திசையை குறிக்கும். நீங்க ஒரு ராசி மண்டலத்தை போட்டு அதை 8 திசையா பிரிக்கும் போது கன்னிமூலை அப்படிங்கிறது கன்னிராசியா கன்னிமூலைங்கிறது இந்த கன்னிராசிங்கிறது தென்மேற்கு மூலையை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. அந்த தென்மேற்கு மூலை கன்னிமூலை அப்படிங்கிறது இந்த ஜோதிட சாஸ்திரப்படி என்ன சொல்லுது அப்படின்னா குபேர மூலையாக சொல்லப்படுது. வாஸ்து சாஸ்திரத்துல குபேர மூலையாக சொல்லப்படுது. அதுக்கப்புறமா நிருதி மூலை அப்படின்னு கூட அந்த சொல்லப்படுது. அந்த அடிப்படையில இந்த கன்னி மூலையில என்ன ரகசியம் இருக்கு அப்படின்னா, ஒரு எப்பவுமே வாஸ்து சாஸ்திர ரீதியா அனலைஸ் பண்ணீங்கன்னா கன்னி மூலை எப்பவுமே உயரமா இருக்கணும். அதுக்கப்புறமா அதுல நல்ல கனமான பொருளை அங்க வைக்கணும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு.
அந்த அடிப்படையில தான் ஒவ்வொரு கோயிலையுமே வந்து பாத்தீங்கன்னா கன்னிமூலையில கணபதி வைக்கிற வழக்கம் வந்து இன்றளவும் நடைமுறையில் இருக்கு. கன்னிமூலையில கணபதி வச்சாவே அங்க வந்து உயரம் ஆய்வாரு. தத்துவத்தை அவர் பிரதிபலிக்கும் விதமாக அந்த கன்னிமூலையில் கணபதி அமைத்த தத்துவமாக சொல்லப்பட்டிருக்கு. அதற்கப்புறமா அதாவது விநாயகரை பத்தி என்ன கதை இருக்கு அப்படின்னா, அவங்க அம்மா போலவே வந்து ஒரு பொண்ணு கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மா போலவே பொண்ணு வேணும்னு சொன்னாரு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதனால அவருக்கு பொண்ணு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சில நம்பிக்கை இருக்கு. அதுக்கு வந்து ஜோதிட ரீதியான காரணம் என்ன? ஏன்னா எந்த ஒரு விஷயத்துமே வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட காரணம் இல்லாம அதை சொல்லியிருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். நம்ம அந்த காரணம் என்னன்னு தேடி கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்ம ஒவ்வொரு நுணுக்கமான விஷயத்தையும் ஆய்வு பண்ணும்போது பல வகையான ரகசியங்கள் நம்மளுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். சும்மா இருந்தா ஒண்ணு கிடைக்காது. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு தேடுதல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பல வகையான விஷயங்கள் புலப்பட ஆரம்பிக்கும். அந்த அடிப்படையில இந்த கன்னி ராசி அப்படிங்கிறது கன்னிமூலைன்னு சொன்னார் இல்லையா, அதுதான். அதை வந்து அவருடைய ராசியா போட்டோம் அப்படின்னா அந்த கன்னிராசிக்கு 4வது ராசியாக வரக்கூடிய ராசி வந்து அவங்களுடைய தாயை குறிக்கும் அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். அதாவது அந்த ஒரு ராசியுடைய 4வது வீடு வந்து தாயை குறிக்கும் ராசியாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில இந்த கன்னிராசியை குறிக்கக்கூடிய கன்னிராசி அதுக்கு 4வது ராசியை குறிக்கக்கூடியது தனுசு ராசியா வருது. இந்த தனுசு ராசியுடைய அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவா தான் வர்றாரு. தனுசு ராசியுடைய அதிபதி குரு அப்படின்னு எடுத்துக்கோம். அதற்கு அடுத்தபடியா இந்த கன்னி ராசிக்கு திருமணஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி வந்து மீன ராசியா வருது. இந்த மீன ராசியுடைய அதிபதி குருதான். அப்போ இந்த கன்னி ராசிக்கு அம்மா ஸ்தானமாவும் 4ஆம் பாவம் குருதான் வர்றாரு, 7வது பாவமாவும் குருதான் வர்றாரு. அப்போ 2 விதமான தன்மைகளை அவர் வந்து பிரதிபலிக்கிறதுனால அவங்க அம்மா போலவே பொண்ணு கேட்டாரு. 2மே குரு தான். அதனால இவங்க அம்மா போலவே பொண்ணு கேட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து புலப்படுத்திக்கலாம். அப்ப இது வந்து உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம புலப்படுத்திக்கலாம். அதற்கு அடுத்தபடியா அவருடைய ஜாதகத்தை நம்ம எடுத்து ஆய்வு பண்ணும்போது விருச்சிக லக்னத்துல அவர் வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விருச்சிக லக்னத்துல இருந்து 4ஆம் பாவம் அப்படின்னா கும்பம் வருது. கும்பத்துடைய அதிபதி வந்து சனி வருது. கும்பத்துடைய அதிபதி சனி. அந்த சனி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஜனன ஜாதகத்துல 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ 4ஆம் அதிபதிங்கிறவரும் சனிதான். அவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ ஒரு வீட்டுக்குடிங்கிறது அந்த வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். இதனால நான் மேலோட்டமா சொல்லுவேன். அப்போ 4ஆம் அதிபதி வந்து 7ஆம் இடத்துல இருக்காரு. அதனால அவங்க அம்மா போல பொண்ணு கேட்கிறாரு அப்படிங்கறத நம்ம இது வந்து புலப்படுறோம். அப்போ இதுவும் உண்மை அப்படிங்கிறத நான் வந்து இதுல மெய்க்கு பெருமா ஒரு சான்றா நான் சொல்றேன். அதற்கு அடுத்தபடியா இங்க நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் கணபதி வந்து கல்யாணம் ஆகாதார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி வச்சிருக்கோம். நார்த் இந்தியால வந்து நிறைய கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து 2 சம்சாரம் அப்படிங்கிற மாதிரிலாம் சித்தி புத்தி அப்படிங்கிற 2 சம்சாரம் அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருக்காங்க. 2 மனைவி உடையவர். அதுக்கப்புறம் நிறைய திருமணங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நார்த் இந்தியால வழங்கி வருது இந்த வழக்கம். சனி வந்து 7ஆம் பாவத்துல பாவகிரகங்களோட தொடர்பு பெற்று இருக்கும்போது அவருக்கு வந்து பல வகையான திருமணம் அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம நடைமுறையிலையும் பார்த்து வந்துருக்கோம். அந்த அடிப்படையில இவருடைய ஜனன லக்னத்துல கேதுவும் 7ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா சனியும் ராகுவும் இணையக்கூடிய ஒரு அம்சமா இருக்கு. சனி ராகு சேர்க்கை அவருக்கு இயல்பா இருக்கு. அப்ப 7ஆம் பாவத்துல சனி இருந்தாலே அதிகமா திருமணம் பண்ணுவாங்க, பகு கலத்திரம் அப்படின்னு பேரு. அந்த அடிப்படையிலையும் இந்த விநாயகர் வந்து அதிகமான திருமணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தத்துவத்தையும் நம்ம உணர்ந்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு ஜோதிட சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்க விவரிக்கணும், ஒரு விஷயத்த வந்து நீங்க ஒரு ஆதாரம் தேடணும் அப்படின்னா இந்த மாதிரியாக செய்திகள்ல கூட புராண இதிகாசங்கள்ல கூட சில வகையான ரகசியங்கள் வந்து அது ஒளிஞ்சிருக்கும். இது நீங்க உள்ளார்ந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா புரியும், உங்களுக்கும் புரியும். தொடர்ந்து நீங்க பாருங்க. இந்த மாதிரி பல வகையான ஜோதிடம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.